அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அம்மன் விரதம் இருப்பவர்கள் எந்த கிழமையில் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வராகி அம்மன் விரதத்தை பற்றி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். வராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களே அவங்க போக்குவாங்க. ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வளமாக வாழலாம். சப்த கன்னிகளே மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தான் நம்மளுடைய வராகி அன்னை. அவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுப்பவர்கள். மிக சக்தி வாய்ந்த அம்மன் தான் அந்த தாய். நம்ம எப்படி சரியான முறையில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. ஒவ்வொரு நாள் வழிபாடுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். காலை எழுந்ததும் தலைக்கு நீராடிட்டு வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதத்தை தொடங்கிட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதுதான் எல்லா கடவுளுக்கு போல் வராகி அன்னைக்கும் இதுதான் எளிமையான விரத முறை. நீங்கள் மதியம் உணவு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டினியாக இருந்தீங்கன்னா பால் பழங்கள் எடுத்துக்கணும். வெறுமனை ஃபுல்லாக பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம பால் பழங்கள் எடுத்துக்கலாம். பூஜை பண்ணுவதற்கு நமக்கு தெம்பு வேண்டும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா பால் பழங்கள் எடுத்துக்கலாம். அல்லது இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். காலையில் ஒரு 2 இட்லி இந்த மாதிரி சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம மனதார விரும்பி நம்ம விரதம் இருந்தாலே போதும். கடவுள் முழு அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஒரு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா? அதாவது நிறைய பேர் கடன் பிரச்சனை, மனக்கவலைகள் மற்றும் பண பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா? இதில் நான் சொல்கிறதுல உங்களுக்கு எந்த நாள் வழிபாடு செய்யணுமோ அந்த நாள் அன்று மட்டும் மாதம் இப்போ மனக்கவலைன்னா திங்கக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா வாரம் திங்கக்கிழமை அன்று வராகி அன்னைக்கு ஒரு 5 வாரமோ 9 வாரமோ இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்ல பலன் கிடைக்கும். எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பதிவில் பார்க்கலாம். முதல்ல வராகி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனக்கவலைகள் தீரும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குடும்ப பெண்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரெஷர் நமக்கு பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு நிறைய மனக்கவலைகள் இருக்கும். திருத்திட்டு ஒரு மனநல பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு நமக்கு வேதனைகள் இருக்கும். அந்த மாதிரி மனக்கவலை, ஒவ்வொரு மனக்கவலை இருப்பவர்கள்லாம் திங்கக்கிழமை அன்று வராகி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது மனக்கவலைகள் நிச்சயமாக இந்த திங்கக்கிழமை அன்று மனக்கவலை, மன உளைச்சல், நிம்மதியே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த திங்கக்கிழமை நீங்கள் வாரந்தோறும் விரதம் இருந்து வராகி அன்னை வழிபாடு செய்யுங்க. அதுவும் கடைசியாக நான் சொல்கிறேன் எப்படிலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு. இரண்டாவதாக செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு, நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சொல்வீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அன்று வராகி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சிக்கல்லாம் தீரும். நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா வீடு சொந்த வீட்டில் பிரச்சனை, நிலம் விற்க முடியல வாங்க முடியல அதில் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கோர்ட்டில் போய் கேசப்பட்டாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு செவ்வாய்க்கிழமை அன்று தோறும் வராகி அன்னை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து சீக்கிரமாக நல்ல பலன் கிடைக்கும். மூன்றாவதாக புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா கடன் பிரச்சனை, அதிகமான கடன் பிரச்சனை அப்படி இருப்பவர்களும் சரி, நகை வாங்க முடியல அப்படி இருப்பவர்களும் சரி, இந்த புதன்கிழமை என்று விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணும் பொருளும் சேரும். கடன் பிரச்சனை தீரும். குழந்தைங்கள் நன்றாக கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் வியாழக்கிழமை என்று நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்யலாம். குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காகவும் நமக்கு வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம். நல்ல ஒரு பணம் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம். அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு திருமண தடைகள் நீங்கும். அதாவது நிறைய பேருக்கு கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாங்கல்ய பிரச்சனை, திருமண பிரச்சனை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை விரதம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும். வியாபாரம் விருத்தியாகுவதற்காக, அதாவது நிறைய பேர் தொழில் வச்சுருப்பாங்க, நிறைய நஷ்டத்திலே போய்கிட்டு இருக்கோம், நல்ல ஒரு லாபமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்துட்டு வரும்போது, விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா கிரகத்தால் இருக்கிற பிரச்சனை, அதாவது இப்போ சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டச்சனி, இந்த மாதிரி சனி பகவான் 7.5 சனியாக ஒரு பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனை. மற்ற கிரகங்களாலேயும் பிரச்சனை இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சனி தான் பார்த்திங்கன்னா பல அடி கொடுக்குறதுனால எல்லாருமே சனி மட்டும்தான் நமக்கு கெடுதல் செய்யும்னு நினைக்கிறோம். அது கிடையாது.
குருவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இடத்துல இருந்தால் தான் பணத்தை அள்ளி கொடுப்பாரு. அதே இது அவர் வந்து நல்ல இடத்துல நமக்கு வந்து அமையல ஜாதகத்தில் அப்படின்னா பயங்கரமாக கடன் பிரச்சனை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்வாங்க. புதன் செவ்வாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயெல்லாம் சரியில்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வந்துடுமா, குடும்பமே பல மடங்காக பிரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் செவ்வாய் சரியில்லை அப்படின்னா. அதனால் கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களுமே நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா கடவுளால் மட்டும்தான் அது தீர்த்து வைக்க முடியும். அந்த கடவுளான நம்ம வராகி அன்னையை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதனால் வராகி அன்னையை நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். என்ன பிரச்சனையோ அதற்கேற்ற நல்லா தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக, மற்ற செல்வமாக இருப்பதற்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் இந்த அரசாங்க வேலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு சம்பளத்தில் கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற நினைப்பர் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை என்று வராகி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்கும்போது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் விரதம் இருப்போம். அந்த நாள் வந்து வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பணம் பெருகுவதற்காகவும் தொழில் விருத்தி ஆகிறதற்காகவும் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருக்க போகிறீங்க. அப்படின்னு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எல்லா நாளுக்குமே பொருந்தும். இதே ப்ரொசீஜர் தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிழமையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பணம் விருத்திக்காகவும் தொழில் விருத்திக்காகவும் பணம் பெருகுவதற்காகவும் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க. எழுந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. நான் எழுந்திரிச்சு வராகி அன்னைக்கு ஒரே ஒரு தீபம், முடிந்தால் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பால் சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருங்க. சுவாமிக்கு என்ன நெய்வேத்தி வைக்கிறீங்களோ அதை நீங்கள் பிரசாதமாக தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு மதியம் முடித்தால் பட்டினியாக இருங்க. அப்படி இல்லைன்னா பால் பழங்களும் எடுத்துக்கோங்க. பிறகு மாலை நேரம் பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு வந்து பூக்களால் படமோ சிலையோ இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா விளக்குக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் ஒரு சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கோ மற்ற காய் பூமிக்கடியில் விளையிற காய் எது உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நைவேத்தியமாக வைத்துட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணுன்னா சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், அல்லது நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், அல்லது பூக்களாலே அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த எளிமையான முறை மந்திரத்தை சொல்லலாம். அல்லது காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், நிறைய மந்திரங்கள் இருக்குது, 108 போற்றிகள் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நினைத்தபடியே நடக்கும். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை பண்ணிவிட்டு நமக்கு வந்து நினைக்கிறது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. எல்லாமே குறைஞ்சது ஒரு 5 வாரம், 9 வாரம், 11 வாரம், 21 வாரம் இந்த மாதிரி நம்ம செய்து பார்க்கணும். குறைஞ்சது எல்லாருமே ஒரு 5 வாரமாவது செய்து பாருங்கள். 2 வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை தான் இப்போ நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க. இப்போ வந்து பணம் விருத்திக்காகவும் தொழில் விருத்திக்காகவும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க போகிறீங்க. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கிறவங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை மட்டும், தினமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வாரமோ அல்லது 9 வாரமோ வியாழக்கிழமை அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னாலும் அப்படி தான் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே போல் காலை மாலை 2 வேளை நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து சுவாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். விரதத்தை மாலை நேரம் முடித்துக்கொள்ளலாம். விரதம் முடிக்கும்போது நீங்கள் ஒரு இட்லி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது சாதம், பருப்பு அல்லது சாம்பார் வைத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடித்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு இரவு நேரம் நன்றாக சாப்பிடலாம். மதியம் மட்டும் ஒரு வேளை பட்டினியாக இருந்தால் கூட போதும். இல்லைன்னா அப்பையும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். முழு பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருந்து கொள்ளலாம். உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். தண்ணீர் நல்லா குடிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இதே மாதிரி வாரம் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு எந்த நாளோ அந்த நாள் அன்று நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. கூடிய சீக்கிரமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நன்றாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.